பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற இணைய நாமத்தினாலே இந்த இணையதளத்தின் மூலம் இந்த ஓய்வு நாளிலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி காணொலியின் மூலம் கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வழிநடத்தும் வல்லமை தேவன் என்ற வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பிரார்த்திப்போம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்தி செல்லும் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ வாதைகள் எங்களுடைய பாதைகளை தடுத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர், எங்களை காத்து கொண்டிருக்கிறீர், கண்மணியை போல நோக்கி கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. குறிப்பாக இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறது போது ஆண்டவரே, எங்களுடைய முகத்தை மறைத்து உம்முடைய நாமத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டுமா இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் வழி நடத்தும் வல்லமை தேவன் என்ற தலைப்புக்கு நாம் செல்வதற்கு முன்பாக சற்று 8 மாதங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜனவரி 11 2020 உகான்ல, சீனாவில் உள்ள உகான்ல கொரோனா ஆரம்பித்தது. அங்கு முதல் படியானது. இரண்டாவது ஜனவரி 13 2024 அந்த கொரோனாவானது தாய்லாந்திலே பரவியது. ஜனவரி 30 அந்த கொரோனா இந்தியாவை தாக்கியது. இப்படி பலதரப்பட்ட தாக்குதல்கள் வளர்ச்சி அடைந்தாலும் நம்முடைய வாழ்விலே ஒரு தளர்ச்சியும் இல்லாதபடி தேவன் இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு வழி நடத்துகின்ற ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். ஆதலால் இந்த தேவனை மகிமைப்படுத்துவது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, இவ்வளவு பெரிய நெருக்கமான காரியங்களிலே, நெருக்கமான கஷ்டங்களிலே, ஒரு 3 விதமான தலைப்பிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பாதை இடரலாய் இருக்கும் போது பாதுகாப்பாக நடத்துகிறவர் தேவன். பாதை இடரலாய் இருக்கின்ற போது, நாம் செல்லுகின்ற பாதையானது இடரலாய், கடினமாய், தெரியாததாய் இருக்கின்ற போது தேவன் நம்மை நடத்துகின்றார், பாதுகாப்பாக நடத்துகிறார் என்று நாம் பார்க்கின்ற போது 2 சாமுவேல் 22 பார்க்கின்ற போது, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். நம்முடைய கால்கள் வழுவாதபடி, கால்கள் வழுமானால் நம்முடைய எல்லா இடர்களும் உருவாகின்ற ஒரு சூழ்நிலை. எனவே இந்த கால்கள் வழுவாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு நடக்கின்ற வழியை அகலமாக்குகின்றவராக இருக்கின்றார். தாவீது கர்த்தருக்கு முன்பாக பாடின வரிகளை நான் பார்க்கின்ற போது, என் சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுத்தார். சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் இருக்கின்ற விரோதிகள், பகைவர்களுக்கு முன்பாக, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றதற்கு முன்பாக ஆண்டவரே நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கிறார். அதற்கு வேண்டிய எல்லா பாதைகளையும் ஆண்டவர் அமைத்து கொடுக்கிறவராக இருக்கின்றார். தாவீது ராஜா மாபெரும் கோலியாத்தை வீழ்த்தி மாபெரும் வெற்றி புரிந்த ஒரு தாவீது ராஜா ஒரு நேரத்திலே ஒரு போர் முனையிலே நின்று கொண்டிருக்கின்ற போது, தாவீதின் உயிரை பறிக்க இஸ்பிபெனோப் என்கின்ற ஒரு ராட்சதன், எப்படியாவது தாவீதை கொன்று போட வேண்டும் என்று போர் முனையிலே வருகின்றான். அப்படிப்பட்ட ஒரு வேளையிலே அபிசாய் என்கின்ற ஒரு மனிதன் தோன்றி அந்த இஸ்பிபெனோப்பை வீழ்த்தி போடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் மயிர் இழையில் ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு அரணாக
அந்த மனிதனை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகின்றவராக வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய பாதை இடரல் அடையாதபடிக்கு பாதுகாப்பாக கொடுக்கிறவராக இருக்கிறார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தேவன் என் விளக்காய் இருக்கிறார், தேவன் என் விளக்காய் இருக்கிறார். இருளில் இருக்கிறவர்களுக்கு எப்படி விளக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறதோ, இருளில் இருக்கிறவர்களுக்கு விளக்கு பெரிதும் விருதா இருக்கிறது போல ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். பாவ இருளிலிருந்து விடுதலை பெற தேவன் நமக்கு ஒரு பெரிய விளக்காக இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த விளக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மரக்காலின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேஜின் மீது வைக்கப்பட்டிருக்கிற விளக்காக இருக்கின்ற போதுதான் அந்த ஒளியானது நம்மை வழி நடத்துகிறது, நமக்கு பார்வை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலே தேவன் இருளை போக்கி நமக்கு வெளிச்சம் கொடுத்து நம்மை நடத்துகின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட, நம்முடைய பாதையிலே நம்மோடு கூட இடைப்பட்டவராக இருக்கின்றார். இந்த வெளிச்சத்தை பற்றி, இந்த ஒளியை பற்றி நான் பார்க்கின்ற போது, தமிழ் இலக்கியத்திலே ஒரு காரியத்தை நான் ஒரு சில வரிகளை நான் பார்த்தேன். அதில் பார்த்தபோது, அந்த வரிகளை பார்க்கின்ற போது, வந்ததால் வரவில்லை, வாராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன், வெட்டியதால் விழவில்லை, வெட்டாமல் வீழ்ந்திருப்பார் என்ற ஒரு தமிழ் இலக்கியத்தினுடைய வரிகளை நான் பார்த்து, ஒரு வித்தியாசமான வரிகளாக இருக்கிறதே. செத்ததால் சாகவில்லை, சாகாமல் இருந்தால் செத்திருப்பேன், வெட்டியதால் விழவில்லை, வெட்டாமல் இருந்திருந்தால் வீழ்ந்திருப்பேன் என்ற வரிகளை பார்க்கின்ற போது, ஒரு மனிதன் ஒரு இருளான பகுதியிலே, ஒரு காட்டின் வழியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது, எதிர்பாராத, அவனுக்கு தெரியாத ஒரு பள்ளம் அது நடுவிலே வெட்டப்பட்டு இருக்கிறது. இருளிலே செல்லுகிறவனுக்கு அந்த பள்ளம் தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் மாபெரும் ஒளியானது அங்கே ஏற்படுகிறது. அப்படி மின்னல், அந்த மின்னலின் ஒளி அங்கே ஏற்பட்ட போது அங்கே இருக்கின்ற பள்ளம் அவனுக்கு அடையாளமாக தெரிகிறது. அப்போதுதான் அந்த வார்த்தையை அவன் சொல்லுகின்றான், வெட்டியதால் விழவில்லை, வெட்டாமல் இருந்திருந்தால் வீழ்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறான். மின்னலானது அங்கே வெட்டியதால் ஒரு வெளிச்சம் உருவானது. வெளிச்சம் உருவான காரணத்தினாலே அந்த இருள் நீங்கி அந்த பள்ளம் எனக்கு தெரிந்தது. அந்த பள்ளம் தெரிந்ததால் நான் விழவில்லை. ஆனால் அந்த மின்னலானது வெட்டாமல் இருந்திருந்தால் அந்த பள்ளத்திலே விழுந்திருப்பேன். அதே போல நம்முடைய பாதையிலே ஆண்டவர் ஒரு ஒளியாக இருந்து சரியான நேரத்தில் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். எனவே சரியான நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பான பாதையை அமைத்துக் கொடுக்கிறார். பாதுகாப்பான வழிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். எப்படி தாவீது ராஜா மயிர் இழையில் அந்த ராட்சத மனிதனிலிருந்து தப்பித்தாரோ, அதே போல ஆண்டவர் இன்று முன்னை வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். எனவே தான் நீதிமொழிகள் 3:6 படி, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். உன் வழிகளெல்லாம், நம் வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதைகளிலும் ஆண்டவர் உனக்கு பாதை காட்டுகிறவராக, வெளிச்சம் கொடுக்கிறவராக, வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அந்த பாதையை செவ்வை பண்ணுகின்றவராக, நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறவராக இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் நாம் இன்றைய சூழ்நிலையை நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். சங்கீதம் 27 அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கின்ற போது, கர்த்தாவே, தாவீது ராஜா சொல்லுகின்ற காரியம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். ஆண்டவர் போதிக்கின்றவராக இருக்கிறார், செவ்வையான பாதையிலே நடத்துகின்றவராக இருக்கிறார். வழிகாட்டும் தேவனாக நம்மை நடத்துகின்ற தேவன். வழிகள் என்று சொன்னால் பலவிதமான வழிகள் நமக்கு இருக்கின்றது. தேவனுடைய வழிகள், மனிதனுடைய வழிகள், நன்மையின் வழிகள், தீமையின் வழிகள் என்று பலவாறாக இருக்கின்ற போது, நம்மை நடத்துகின்ற வழிகள் தேவனுடைய வழிகளாக இருக்கின்ற போது, தேவன் அதிசயமாக, அற்புதமாக, ஆபத்து இல்லாமல் உன்னை காக்கிறவராக, பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே அன்றைய சூழலிலே தாவீதை காப்பாற்றுவதற்காக அபிசாய் என்னும் ஒருவன் எழுந்து அந்த ராட்சத மணியை வெட்டினது போல
நமக்கு எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மின்னல் வெட்டியதால் அவன் விழாமல் காப்பாற்றப்பட்டது போல நம்முடைய ஆபத்துக்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாதைகள், இடர்கள் வருகின்ற போது நம்மை பாதுகாக்கிறவராக, பலன் கொடுக்கிறவராக, செவ்வை பண்ணுகின்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மீது நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் பயணம் செய்கிற போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது பார்க்கின்ற போது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இங்கே பார்க்கின்ற போது நமக்கு ஆபத்து என்று ஏற்படுகின்ற போது நாம் நோக்கி கூப்பிடுகிறவர் ஆண்டவராக இருக்கின்றார். சங்கீதம் 46 அதிகாரம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி அடைக்கலம் என்று சொல்லுகின்ற போது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக தேவன் நமக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றவராக இருக்கின்றார். தன்னுடைய செட்டைகள் பழுதடைந்தாலும் பரவாயில்லை, கொத்துகின்ற பறவைகள் நம்மை கொத்தினாலும் பரவாயில்லை, தன்னுடைய குஞ்சுகளுக்கு, தன் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்துகளும் வரக்கூடாது என்பதற்காக தன் செட்டைகளிலே பாதுகாக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே வசனத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற போது சங்கீதம் 91 அதிகாரம் 4 அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். நம்மை பாதுகாக்க ஒரு அரணாக, நம்மை பாதுகாப்பதற்காக தன் சிறகுகளால் மூடுவார். அவர்கள் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இன்றைய சூழ்நிலையிலே எங்கு பார்த்தாலும் பரவி இருக்கின்ற இந்த வியாதிக்கு முன்பாக ஒரு மேக ஸ்தம்பத்தை உருவாக்கி காப்பாற்றினது போல ஒரு செட்டைகளை நாம் கீழே நம்மை தங்குவதற்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த அடைக்கலத்திற்கு நாம் பாத்திரமாக இருக்கணும். ஆண்டவர் அனுகூல துணையமாக இருக்கிறவராக நாம் இருக்கிற போது கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே என்னுடைய திருச்சபைக்கு வருகின்ற ஒரு அன்பு சகோதரி என்னுடைய பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சியை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்படி என்று சொன்னால், அந்த சகோதரி ஒரு தெரியாத, ஒரு அறியாத கிராமத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது, அவர்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கிற போது இருள், வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஏதோ அவர்கள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக தன் கையை இழுக்கின்ற ஒரு காட்சியை பார்த்தார். ஏன் என்னுடைய நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்னவென்று புரியவில்லை. அவர்கள் நின்று கொண்டிருக்கின்ற போது அவ்வழியாக வருகின்ற ஒருவர் ஒரு சத்தம் கேட்குது, ஏமா அந்த வழியா போற, அங்க பள்ளம் இருக்குது, கிணறு இருக்குது, உனக்கு தெரியாதா என்று சொன்ன காட்சியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு அடி எடுத்து வைத்திருந்தாலும் தன்னுடைய மரண படிக்கட்டுக்கு அவர்கள் சென்றிருப்பார்கள். ஆனால் தேவன் அந்த ஆபத்து காலத்தில் அவர்களுக்கு துணையாய் இருந்தார். இது நடந்த உண்மையான சம்பவம். இந்த உண்மையான சம்பவத்தின் மூலம் தேவன் ஒவ்வொரு அடிகளின் மூலம், ஒவ்வொரு படிகள் மீதும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே ஒரு குரலை நான் பார்த்தேன், காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தினால் பெரியது. ஒரு சின்ன நேரத்துல, அந்த காலத்துல, சரியான நேரத்துல, சரியான வேளையில ஆண்டவர் அங்கே அந்த சூழ்நிலையை பாதுகாத்ததுனால அந்த ஜீவன் மடிக்காமல் பாதுகாத்தார். எனவே எப்படிப்பட்ட வியாதிகளாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அத்தனையிலும் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகின்றவராக, அடைக்கலம் கொடுக்கிறவராக, வாழ்வை செழிப்பாக்குகிறவராக இருக்கிறார். எனவே ஆபத்து காலத்தில் நமக்கு ஒரு துணை என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பயணம் செய்கின்றவராக இருக்கிறார். மூன்றாவது காரியமானது, வாழ்வானது வீழ்ச்சி அடையாமல், தாட்சி அடையாமல் காக்கிறவர் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடையாதபடி காக்கிறவர், தாட்சி அடையாமல் காக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். எப்படி என்று பார்க்கின்ற போது சங்கீதம் 23 அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்ற ஒரு வார்த்தை. இது அனைவரும் அறிந்த வார்த்தை, அனைவருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம். அங்கே ஒரு ஆடுகளானது சொல்லுகின்ற ஒரு காட்சியை தான் அங்கே பார்க்கின்றோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி. இந்த ஆடுகள் என்பது நம்மை குறிக்கிறது, மேய்ப்பர் என்பது என் ஆண்டவரை குறிக்கிறது. என் ஆண்டவராகிய இந்த மனிதர்கள் ஆண்டவரை நம்புகின்ற போது, அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, அவர் பின்னாக செல்லுகின்ற போது தாட்சி அடையாமல் காக்கின்றவராக இருக்கின்றார். அவர் எப்படி காப்பாற்றுவார் என்று சொன்னால்,
நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றவராக இருக்கின்றார். ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து செல்லுகின்ற ஆடுகளாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் மேய்ப்பனாகிய இயேசுவின் சத்தத்தை நாம் அறிந்து சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் சிந்தித்து செல்லுகிறோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி அடையாதபடி பாதுகாப்பு நமக்கு உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். எனவே இந்த மேய்ப்பன் எப்படியெல்லாம் நம்மை காப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓநாய்கள் வந்து சூழ்ந்து கொண்டு, ஓநாய்கள் வந்து ஆடுகளை சிதறடிக்கின்ற போது தன் ஜீவனே போனாலும் என் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போராடின இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய மேய்ப்பர் இருக்கின்றார். அந்த மேய்ப்பர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஆனால் இதுவோ ஓநாய்கள் வருகின்ற போது ஓடி ஒளிந்து கொள்கின்ற ஆட்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது கூலி ஆட்களாக இருக்கிறார்கள். ஆடுகளை மேய்ப்பதற்காக வந்த கூலி ஆட்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் என் மேய்ப்பனின் நோக்கமோ இந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே, அந்த வழியின் அடிப்படையிலே, அந்த பாதையின் அடிப்படையிலே நாம் செல்லுகின்ற போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவைகளுக்கு பின்பாக செல்லுகின்ற போது, அவருடைய வழிகளிலே பின்பற்றுகின்ற போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆடுகளும் காணாமல் இருக்கும்படி, ஒரு ஆடுகளையும் விட்டு விடாதபடி பாதுகாப்பாக இருக்கின்றார். எப்படி என்று சொல்லுகின்ற போது, ஒருவன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்து ஒரு ஆடு காணாமல் போனால் 99 ஆடுகளையும் மந்தையிலே விட்டுவிட்டு ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டின் மீது அளவற்ற நம்பிக்கையை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லுகின்ற போது, அந்த மேய்ப்பனை பற்றி அங்கே அழகாக சொல்லுகின்ற போது, அந்த எஜமானை பற்றி அழகாக சொல்லுகின்ற போது, அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிற அளவில் சுற்றி திரிந்து அதை கண்டுபிடித்த பின்பு தன் தோள்களிலே சுமந்து கொண்டு வருகின்ற ஒரு எஜமானாக நமக்கு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு எஜமானின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படியே நாம் பார்த்து கொண்டு இருக்கிற போது சங்கீதம் 34:10 படி, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை நம்புகிறவனுக்கோ ஒரு குறைவும் படாது என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிகவும் பசியாய் மிகவும் வேதனையாய் இருந்த தானியேலுடைய காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். தானியேலுக்கு முன்பாக சிங்கங்கள் பசியோடு வெறியோடு இருந்தது. ஆனாலும் அந்த நாவை அடக்கி போட்டிருக்கிற வல்லமையின் தேவனுக்கு, அந்த தானியேலை பாதுகாப்பு கொடுத்திருக்கிற வல்லமையின் தேவனுக்கு இருக்கிறது. எனவே கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய வாழ்வை நாம் அறிந்திருந்து அவருக்கு செல்லுகின்ற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் தரித்திற்கு கொடுக்கின்ற போது தாட்சி அடியேன் என்று சொல்லப்படுகிறது. தரித்திரராகிய ஏழைகளுக்கு, இல்லாதவர்களாகிய ஒருவருக்கு இவ்வேளையிலே, இப்படிப்பட்ட ஒரு கடினமான வேளையிலே நாம் கொடுக்கின்ற போது ஒருபோதும் தாட்சி அடைவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வனமாக தாட்சி அடையாதபடி காரியத்தில் நாம் ஈடுபடுகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு சிறு குறும்புக்கார ஒரு சிறுவனை பற்றி ஒரு காரியத்தை அறிந்தேன். அவன் ஒரு சாலையை, தன் தகப்பனோடு சாலையை கடக்கின்ற போது தன் தகப்பன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, இந்த சாலை மிகவும் விரைவாக வாகனங்கள் செல்லுகின்ற பாதை, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து சரியான நேரத்திலே கடந்து போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் மகனோடு செல்லுகின்றான். தன் மகனோடு செல்லுகின்ற போது அவன் ஒரு குறும்புக்கார சிறுவனாக இருப்பதனால் அவன் கண்களை மூடிக்கொண்டே அவர் பின்னாக செல்கிறான். தகப்பன் திரும்பி பார்க்கிறான். அந்த பக்கம் போன பிறகு திரும்பி பார்த்த போது அந்த சிறுவன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறதை பார்த்ததும் கோவப்பட்டு, நான் என்ன சொன்னேன், அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாடி நான் உன்னிடத்தில் சொன்னேன், நீ செய்த காரியம் என்னவென்று கேட்டபோது அவன் சொன்னான்,
ஏன் தகப்பனே நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க வேண்டும்? நான் உம்முடைய கரத்தை அல்லவா பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீர் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய கரம் என்னை வழி நடத்தி கொண்டு போகிறதே, நான் ஏன் பார்க்க வேண்டும் என்று ஒரு கதை எனக்கு தெளிவுபட்டது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏசாயா 41:10 சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நீதி என்னும் வலது கரத்தினால் உன்னை பிடித்துக் கொண்டு சென்றிருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகின்றார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கரத்தை பிடித்து செல்லுகின்ற போது தாட்சி அடைவதில்லை. ஒரு மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லுகின்ற போது நாம் தாட்சி அடைவதில்லை. எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது எப்படி 1:15 வரை நாம் பார்க்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1:10 1-11, 15 நாம் வாசிக்கின்ற போது தெளிவாக அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு எவ்வாறெல்லாம் வழி நடத்துகிறான் என்று தெளிவுபடுகிறது. எனவே இவைகளை மேற்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். எனவே பாவ போர்வை நம்மை மூடிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பாக தேவன் உனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே பாதைகள் இடரல் அடையாதபடி பாதுகாப்பாக நடத்துகிறவர் தேவன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறவர் ஆண்டவர். வீழ்ச்சி அடையாதபடி, தாட்சி அடையாதபடி நம்மை வழிநடத்துகிறவர் ஆண்டவர். இப்படிப்பட்ட வார்த்தையின்படி நாம் நடக்கிற போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களை காப்பாராக. ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை நேசித்து காத்து வழிநடத்தி செல்லும் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கலாம், வீழ்ச்சி அடைந்த சூழ்நிலையே நாங்கள் வீழ்ந்து கிடக்கலாம். ஆனாலும் எங்கள் ஆண்டவரை உயர்த்துகிறவராக இருக்கிறார். என் நீதியின் கரத்தினால் எங்களை தாங்குகின்றவராக இருக்கின்றார். அந்த ஆடுகளை எப்படி பாதுகாத்தீரோ அவ்வண்ணமாக ஆண்டவரே, உம்மை நம்புகின்ற நாங்கள் ஆடுகளாய் இருக்கிற நாங்கள் உம்முடைய வழியில் செல்ல எங்களுக்கு ஒரு வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மிடத்தில் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தன் ஜீவனையே எங்களுக்காக கொடுக்கின்ற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் செல்லுகிற போது உம்முடைய கிருபை பிரசன்னம் எங்களை தாங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு ஆபத்து காலத்திலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே துணையாயிருந்து என்னை பாதுகாத்து இருக்கிறீர், எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு ஒளியாயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அவ்வண்ணமாக ஆண்டவரே, இந்த சூழ்நிலை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட வல்லமையாய் நடத்து தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய், நீர் எங்களோடு கூட பயணம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென்.